வயசுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாரையும் கொல்லும்படிக்கு தேசத்திலே சட்டம் போடப்பட்டது. இயேசு பிறந்த போது எப்படி போடப்பட்டதோ, மோசே பிறந்த போது அதே மாதிரி போடப்பட்ட சட்டம். இது யாரை குறிவைத்து சட்டம் போடப்பட்டதுன்னு சொன்னா, எல்லா ஆண் குழந்தைகளையும் அல்ல, அதிலே மோசே இருப்பான் என்று மோசையை குறிவைத்து தான் இந்த பெரிய சட்டமே போடப்பட்டது. ஏன்னா மோசே பிறப்பதற்கு முன்னாலேயும் அந்த சட்டம் இல்லை, மோசே பிறந்ததுக்கு பின்னாலேயும் அந்த சட்டம் இல்லை. அதுக்கப்புறம் சட்டம் போட்டாங்களே யாராவது? மோசே பிறக்கிறதுக்கு முன்னால சட்டம் இல்லை. மோசையுடைய சகோதரன் ஆரோன் பிறந்திருந்தா, அதுக்கு முன்னால ஆட்கள் பிறந்திருந்தாங்க. அப்ப அந்த சட்டம் இருந்தால் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. மோசைக்கு பிறகு யோசுவா பிறந்திருந்தார். யோசுவாலாம் அதுக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர். அவர் காலத்துல அந்த சட்டம் இல்லை. அந்த சட்டம் ஒரே ஒரு நேரத்துல இருந்தது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு சுதந்திரித்தவன் எப்ப வருகிறான் என்று தெரிஞ்சிருச்சோ உடனே சாத்தான் தீவிரமாகி விடுகிறான். அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டார் என்று தெரிஞ்ச உடனே சாத்தான் தீவிரமாகி விடுகிறான். எப்படிடா இதை இழக்க வைக்கலாம், எப்படி இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை அல்லது இந்த வாக்குத்தத்தத்தை இவர்கள் பயன்படுத்த முடியாமல் செய்யலாம். இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? தூக்கத்தை கொடுக்கலாமா, நிர்விசாரத்தை கொடுக்கலாமா, பாவத்தை கொடுக்கலாமா, உலகத்தின் மேல் ஒரு ஆசையை கொடுக்கலாமா, அல்லது எதை குறித்தும் கவலைப்படாதிருக்கிற ஒரு மனப்பான்மையை கொடுக்கலாமா, என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒவ்வொருவரா சுற்றி வரான். வாக்குத்தத்தம் வந்த உடனே ஒவ்வொருத்தரா ஸ்கேன் எடுத்திருப்பான். யாருக்கு என்ன பலவீனம் இருக்கு, யாரை எங்க பிடிச்சு மாட்டலாம், யார் யாரையே, ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த குழுவிலே, கூட்டத்திலே, சபையிலே மக்களுக்கு இந்த காரியங்கள் இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒருவேளை அவன் தீர்மானம் பண்ணலாம். அப்ப கர்த்தருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களை பெற முடியாமல் போய்விட்டது என்றால், யார் அந்த வாக்குத்தத்தத்தை பெற வேண்டுமோ அவனுக்கு பயங்கரமான பிரச்சனை வந்துடும். அவனுக்கு விரோதமாய் சாத்தான் வைக்கிற கண்ணிகள் பயங்கரமான கண்ணிகளாக உருவாக்கப்பட்டு விடும். ஏன்னா உனக்கு போக வேண்டிய ஆசீர்வாதம் அந்த உன்னுடைய சத்துருவுக்கு போய்விட்டது. உனக்கு கிடைக்க வேண்டிய பலம் உன் சத்துருவுக்கு கிடைத்து விட்டது. அதான் கிடைச்சிருச்சு, நம்ம போலான்னு போக மாட்டான், ஒரு குத்திட்டு தான் போவான். உள்ளடா அப்படின்னு சோறு போட்ட மகாராஜான்னு சொல்லிட்டா போவான் அவன். இல்ல, 2 அடி சாத்திட்டு போயிடும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லும். ஆகவே பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பெறுவது பெருசு இல்ல, அதை அடைந்து கொள்ள வேண்டும். அதை விட்டு விடாமல் இருக்கணும். நீ விட உனக்கு எதிரியாக இருக்கிற சத்துரு பலம் பெறுகிறவனாக மாறுகிறான். இதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப கடைசி காலத்துல கர்த்தர் உங்களிடத்துல ஏதோ ஒன்று பேச விரும்புகிறார், ஏதோ ஒன்று சொல்ல விரும்புகிறார், ஏதோ ஒரு காரியங்களை அவர் சொல்ல விரும்புகிறார். இல்லாவிட்டால் நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொல்லியிருக்கலாம், நீ கைட்டு செய்யும் உன் களஞ்சியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கலாம், உன் போக்கையும் வரத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன், நீ பஸ்ல போனால் ஆசீர்வதிப்பேன், ரயில்ல போனால் ஆசீர்வதிப்பேன், நான் முன்னும் பின்னும் காப்பேன்னு சொல்லியிருக்கலாம். எத்தனையோ வாக்குத்தத்தம் இருக்குதே. ஒரு தாய் தேற்றுவதை போல உன்னை தேற்றுவேன், ஜோ 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 இருக்கலாம். எவ்வளவு இருக்கே வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் சொல்றாராம், நான் உன்னோட பேசுவேன், உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன், உன்னில் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொன்னா, உன்ட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது என்று பொருள். திடீர்னு உங்களுக்கு ஒரு அமைச்சகத்திலிருந்து ஒரு போன் வருது, பிரதர் இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு பிரதமர் மன்மோகன் சிங் உங்ககிட்ட ஏதோ ஒரு காரியம் பேசணும்னு சொல்லியிருக்கிறார், அதனால போனுக்கு அமத்தாம வச்சிருங்க அப்படின்னு ஒரு போன் வருதுன்னு வச்சுங்க. என்னவா இருக்கும்? மன்மோகன் சிங் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு, உங்ககிட்ட 12 மணிக்கு பேசணும் அப்படின்னு சொல்றாரு. என்னவா இருக்கும்? உங்க ஊர்ல அரிசி என்ன விலை விற்குன்னு கேட்பாரா, அல்லது மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு கேட்பாரா? அந்த காலத்து ராஜாக்கள் பாத்தீங்கன்னா நாடகத்துல வந்தனே, மந்திரி நாடு எப்படி இருக்கிறது, வானம் மும்மாறி பொழிகிறது, ஏன் மழை பெஞ்சா தெரியாதா அவருக்கு வீட்டுல அப்படி கேட்பான். அது மாதிரி வந்து கேட்க போறாரு. என்ன கேட்க போறாரு? அல்லது பொண்ணு கேட்க போறாரோ? என்ன கேட்க போறாரு நம்மகிட்ட? ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருந்தா தானே பிரதமர் நேரடியா பேசணும்னு சொல்லுவாரு. என்ன சொல்றீங்க? வேற என்ன பேசுவாரு? உங்க ஊர்ல அரிசி என்ன விலை விக்குது, உங்க ஊர்ல மழை எப்படி, உங்க ஊர்ல தண்ணி எப்படி, நீங்க யாரு அப்படின்னு கேட்டு வச்சிருவாரா? அல்லது ஏதாவது முக்கியமான விஷயம் பேசுவாரா? பேசுகிறவர் யார் என்பதை வைத்துத்தான் பேசப்படுகிற செய்தி முக்கியமானதா முக்கியம் இல்லதையா என்று தோன்றும். உங்கள் நண்பர் சொல்லுகிறார், நாளைக்கு நான் 10 மணிக்கு பேசுறேன் அப்படின்னு சொன்னா தெரியும், அவன் வெட்டிக்கதை தான் பேசுவான்னு தெரியும். உங்ககிட்ட கடன் வாங்கியே பழக்கப்பட்ட ஆள் சொல்றார், நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரேன், வீட்டுல இருப்பீங்களான்னு சொன்னா இருக்காதே, ஓடிடுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவன் வந்தால் கடன் தான் கேட்பான் என்று தெரியும். அப்ப சொல்லப்படுகிற ஆளுடைய தன்மையை வச்சுதான் நாம பெறப்போகிற செய்தி, சொல்ல போகிற செய்தி அது எப்படிப்பட்டதுங்கிறது தெரியும்.
இப்ப சாதாரண ஒரு ஆபீசர் நம்ம இடத்துல பேசணும்னு சொன்னா அது ஒரு முக்கியமான ஒரு செய்தியா தான் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு பிரதம மந்திரி உங்களிடத்துல பேசணும்னு சொன்னார்னா அது நிச்சயமா ஒரு அதிமுக்கியமான ஒரு செய்தியா இருக்கும். ஒரு பிரதமர் பேசுகிறேன் என்று சொல்லுகிற செய்தி அதிமுக்கியமா இருக்கிற பட்சத்துல வானத்தையும் பூமியை உண்டாக்கிற கர்த்தர் உன்னிடத்தில் பேசுகிறேன் என்று சொல்லுகிற செய்தி எத்தனை முக்கியமானதா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம காத்திருக்க வேண்டாம். அதற்காக வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் அவருடைய பார்வையில் எத்தனை லட்சம் ஜனங்கள், எத்தனை லட்சம் சபைகள், எத்தனை லட்சம் ஊழியக்காரர்கள், எத்தனை லட்சம் மனிதர்கள், எத்தனை படித்தவர்கள், எத்தனை பணக்காரர்கள், எத்தனை பண்பாளர்கள், எத்தனை வீரம் செறிந்தவர்கள், அவங்ககிட்ட எல்லாம் பேசாம உலகத்தின் கடைக்கோடியிலே, இந்தியாவின் கடைக்கோடியிலே தொங்கிக் கொண்டிருக்கிற சின்ன ஊர்ல கர்த்தர் சொல்றாராம், நான் உன்னில் அன்பாயிருந்து உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்ப இது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமா இருக்கும். கர்த்தர் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார் என்று வேதத்துல சொல்லுது. பிரியமானவர்களே, நான் உன்னிடத்துல பேசணும் அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசுவதற்கு வச்சிருப்பார். என்ன ஒரு காரியமா இருக்கும். ஒரு பிரதமர் பேசணும்னு சொன்னா நம்ம அலட்சியமா இருந்திருப்போமா? ஐயோ பேசவில்லையே என்ன என்று சொல்லி அவரிடத்துல மறுபடியும் ஐயா நான் போன்ல தான் உட்கார்ந்துருந்தேன், ஒருவேளை லைன் கட்டாச்சா என்னன்னு தெரியலையே, நீங்க பேசுங்கன்னு சொல்லி நம்ம போய் கேட்க மாட்டோமா? இது கர்த்தர் பேசுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உன்னிடத்தில் அன்பாயிருந்த இந்த வருஷத்துல உனக்கு என்னை வெளிப்படுத்துவேன். வெளிப்படுத்தணும் ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், எதற்காக என்னை எதற்கு அழைத்து, என்ன நோக்கம், எதற்காக? தேவன் யாரும் சும்மா வந்து வெட்டி கதை பேச மாட்டார். யார்கிட்ட வந்து வாங்க உட்காருங்க, நம்ம கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய அரசியலை பத்தி பேசுவோம், தீவிரவாதிகளை பத்தி பேசுவோம், அந்த விலைவாசியை பத்தி பேசுவோம், கடல்ல வந்து சீற்றம் உண்டாகிறதை பற்றி பேசுவோம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல ஒரு தடவை முசாஃபராபாத்ல ஒரு பெரிய நிலநடுக்கம் வருவதற்கு முன்னால உபவாச கூட்டத்துக்காக நான் வந்து புறப்படுவதற்கு இருக்கிறேன். ராத்திரில கர்த்தர் ஒரு பெரிய தரிசனம் காமிக்கிறேன். எனக்கு மலையில நிறைய வீடுகள் இருக்குது. நான் அந்த நாள்ல ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு உபவாச ஜெபத்துல என்ன ஆண்டவரை பேசணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா ராத்திரி எனக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. அந்த தரிசனத்துல மலையில நிறைய வீடுகள் இருக்கு. அப்படியே அந்த மலை வந்து பெயர்ந்து அந்த வீடுகள் எல்லாம் அப்படி தொங்கி உள்ள உளுந்து மண் மூடி அப்படியே போகிறது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன கர்த்தர் என்ன சொல்றாரு நமக்கு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை மலை மேல் இருக்கிற பட்டணத்தை பற்றி பேசுறாரோ அப்படின்னு தப்பா வருதே. மலையில இருக்கிற நம்ம கட்டின அந்த கட்டணம் வந்து புத்திசாலின்னு போட்டிருக்கு. பெருமழை பெய்தது, காற்றடித்தது, மழை வந்து வெள்ளம் வந்தது, அவன் கட்டினது வந்து அழியவில்லைன்னு போட்டிருக்கு. ஆனா இது அழிஞ்சு விழுற மாதிரி காட்டுறாரு, என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வருகிறாருன்னு தெரியலேன்னு சொல்லி அது ஏன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். காலைல 9 மணிக்கு நான் பிறப்புறதுக்கு முன்னால நியூஸ் பாக்குறேன். அப்பொழுது அங்க காமிக்கிறாங்க, அதே நேரத்துல முசாஃபராபாத் என்ற இடத்துல நான் பார்த்த இடம் எப்படி அப்படியே இடத்தை நான் டிவியில பார்த்தேன். அதே மாதிரி அந்த இடம், அதுலதான் வீடுகள் அப்படியே வந்து கட்டி இருக்கிறாங்க. அந்த இதுல மலையில கட்டி இருக்கிறாங்க. அந்த மலை இடிஞ்சு 87,000 பேர் மரித்த மிகப்பெரிய பூகம்பம் தான். பாகிஸ்தான் இந்திய பார்டர்ல இருக்கு முசாஃபராபாத். அந்த பகுதியில் இருக்க அந்த குழிகளிலே வாழ்ந்த பல பதுங்கு குழிகளிலே வாழ்ந்த தீவிரவாதிகள் அப்படியே புதையுண்டு போயிட்டாங்க, உள்ளே காணாம போயிட்டாங்க. 3000க்கும் அதிகமான தீவிரவாதிகள் பதுங்கு குழியில அப்படியே போயிட்டாங்க. பள்ளிக்கூடத்துல காலையில பிரேயர் நடந்து கொண்டிருந்த நேரம் பள்ளிக்கூடம் அப்படியே உள்ள போய் ஸ்கூல்ல அப்படியே பிள்ளைங்க எல்லாமே நிலத்துக்குள்ளே போய் விட்டார்கள். எல்லாம் பயங்கரமான ஒரு நிலநடுக்கம். 2.5 வினாடி 3 வினாடிக்கு கிட்ட மாத்திரம் நீடித்த அந்த நிலநடுக்கத்திலே 87,000 பேர் உயிரோட புதையுண்டு போனார். கர்த்தர் அந்த காரியத்தை காமிச்சிருக்கிறார். அப்போ இவைகளை வந்து கர்த்தர் பேசினார். நான் யோசிச்சேன், ஆண்டவர்கிட்ட சுனாமி வருவதற்கு முன்னால் அக்டோபர் மாசம் கர்த்தர் இதே இடத்துல நம்ம இடத்துல பேசினார். அது சுனாமி வந்த பொழுது விட்டுட்டோம். இந்த பூகம்பம் வருதுன்னு ராத்திரி சொன்னார். அடுத்த காலையில வந்துருச்சு. எனக்கு பயம் ஆயிடுச்சு ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, முசாஃபராபாத்ல நடக்குது, நீர் எனக்கு சொல்லி நான் என்ன செய்திருக்க முடியும்? நான் என்ன செய்யணும்? இதை போய் நான் எங்க போய் எப்படி சொல்ல முடியாது? நான் ஜெபித்திருக்கலாம். அல்ல, எனக்கு அது வந்து புரியவில்லை. அது என்னன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றோங்கிறதுக்குள்ள கதை முடிஞ்சிருச்சு, காரியம் நடந்துருச்சு. என்ன ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். எங்கேயோ நடக்கிற நான் ஒரு பெரிய விஞ்ஞானியா, அல்லது நான் ஒரு பெரிய மாநாடு போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் வரப்போகுது, நீங்க எல்லாம் வந்து பி அலர்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தோணும், அதெல்லாம் செய்ய போறேன், நான் ஒன்னும் செய்ய முடியல, ஏன் எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தரத்துல கேட்டேன். கர்த்தர் வந்து நான் செயல்படுன்னு என்பதற்காக இல்ல. கர்த்தர் எனக்கு என்ன சொன்ன தெரியுமா? நீ நான் செய்யக்கூடிய என் செயல்களுக்கும் கிரியைகளுக்கும் சாட்சியாக இருக்கிறாய், நான் உனக்கு காண்பிக்கிறேன், நீ பாத்துக்க, நான் செய்ய போகிறது உனக்கு மறைப்பேனோ என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாம் அப்படிதான் சொன்னார். ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறது உனக்கு மறைப்பேனோ, இந்த பட்டணத்திலே நடக்க போற காரியத்தை, சோதோம் கொமரா என்கிற பட்டணத்தை கவிழ்த்து போட போகிறேன். நான் சோதோமின் ராஜாவா ஆண்டவரே, கொமராவின் ராஜாவா ஆண்டவரே? இல்ல,
அவர்கள் செய்த தீமைக்கும் நான் அவர்களுக்கு சரி கட்டுகிற என்னுடைய நியாய தீர்ப்புக்கும் மனிதனாகிய நீ விட்னஸ், சாட்சி, பாத்துக்க என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கர்த்தர் ஒரு மனிதனை நம்பினா, கர்த்தர் ஒரு மனிதனுடைய சிநேகிதனாய் பாவித்தால், கர்த்தர் பேசுகிற காரியம் எல்லாமே முக்கியமான காரியங்களைத்தான் கர்த்தர் பேசுகிறார் மனிதரிடத்துல. அப்போ அவ்வளோ பெரிய தேவன் நம்மை பார்த்து சொல்றாராம், நான் உன்னில் அன்பாயிருந்து என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன், என் மனதின் ஆழத்தில் உள்ளவைகளை வெளிப்படுத்துவேன். அப்ப இவைகளை அலட்சியம் செய்து விட்டுவிட்டால் அதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். என்ன நடக்கும் என்று யோசிச்சு பார்க்கணும். என்னங்க நடக்கும் நீங்க கேட்கலாம். எனக்கு ஒரே ஒரு பதிலான்னு சொல்ல தெரியும், என்ன வேணுமானாலும் நடக்கும், என்ன வேணுமானாலும் நடக்கும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அலட்சியப்படுத்தின எந்த தேசமும் பிழைத்ததில்லை. தேவனுடைய வார்த்தை அலட்சியப்படுத்தின எந்த சாம்ராஜ்யங்களும் நிலை நின்றதில்லை. தேவனுடைய வார்த்தையை கட்டுவோம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கட்டி போட்ட மனிதர்கள் கட்டப்பட்டு போயிருக்கிறார்கள். இது ராஜ்யங்களை தள்ளி, சாம்ராஜ்யங்களை தள்ளி, பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை கீழே விழத்தள்ளி இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறதாக்கும் இந்த வேதம். இந்த வேதத்தை ஒருவன் அலட்சியம் பண்ணா அது உனக்கு என்ன நடக்கும் என்றே நமக்கு தெரியல. கர்த்தருடைய வார்த்தைகள் தம்முடைய மனிதரிடத்திலே, தான் நம்புகிற நேசிக்கிற மனிதரிடத்திலே தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதத்துல சொல்லி இருக்குது, ஒரு ஸ்திரீயின் மேல் நினைவாயிருக்கிறவனுடைய வழிகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் என்ன நேரத்தில் என்ன செய்யறானே தெரியாதான். ஒரு பெண் மேல ஒருத்தனுக்கு நினைவு வந்துருச்சுன்னா அவன் புதுசு புதுசா என்னமோ செய்வான். சாலமன் இதெல்லாம் கவனிச்சு பார்த்திருக்கிறார். திடீர்னு கண்ணாடியை பார்ப்பான், திடீர்னு அப்படி தலையை கோதி விடுவான், திடீர்னு ஒரு சிரிப்பு சிரிச்சு பார்ப்பான், தானாய் நடந்து பார்ப்பான், அப்படி இப்படி நடந்து பார்ப்பான். அப்படின்னு நேச்சுரல், இதெல்லாம் இயற்கை. அப்படி அது வந்து வசனத்துல போட்டிருக்கு. ஸ்திரீயின் மேல் நோக்கமா இருக்கிற வழிகள் கண்டுபிடிக்க முடியாதான். என்ன செய்வானே தெரியாது. திடீர்னு அவனா அப்படின்னு சிரிச்சுவான், சிரிக்கான்னு தெரியல, என்னமோ நடந்திருக்கும், சிரிச்சிருப்பான். அப்படிலாம் பல விஷயங்கள் அப்படி எப்படி தொடர்ந்து அவனுக்கு நடந்து கொண்டே வரும். அப்ப இந்த கல்யாணத்துக்கு பேசி இன்னார்தான் மாப்பிள்ளைன்னு சொன்னோன்னு அவங்க மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அதற்கு நடுவிலே ஒரு தேவதூதன் வந்து பேசுறார் நம்மால் இடத்துல. வந்து பேசி என்ன சொல்லுகிறார், மரியாள் நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவளுக்கு ஒரு பெரிய ஷாக் ஒண்ணு காத்திருக்குது. உன்னுடைய வயிற்றிலே கர்த்தருடைய ஆவியினால் ஒரு குழந்தை உருவாக போகிறது. ஐயோ, நான் புருஷனை அறியனே, கல்யாணத்துக்கு எல்லாம் பண்ணி சேலைகளெல்லாம் வாங்கியாச்சே, அது உள்ளது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ இவ்வளவு ஜனங்களுக்கு நடுவிலே, எத்தனையோ ஜன கூட்டத்துக்கு நடுவிலே அந்த ஒரு பெண்ணுக்கு அந்த வார்த்தை கிடைத்தது. அந்த வார்த்தை அப்ப இந்த கர்த்தருடைய வருகை காலத்திலே ஒவ்வொருவரும் தனித்தனியாய் செய்வதற்குன்னு சில சித்தங்கள் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருக்கலாம், நீங்கள் இண்டிவிஜுவலா செய்ய வேண்டிய வேலையை வைத்திருக்கலாம். இல்ல ஆண்டவரே, அந்த அம்மா ஒருவேளை இல்ல ஆண்டவரே, நான் எனக்கு வந்து அனுபவம் பத்தாது, எங்க அப்பா இருக்கிறார், அவர் பேர் ஏலி, அவர் ஒரு பிரதான ஆசாரியர், அவர் நல்ல ஒரு பக்தி உள்ள ஆளு, அவர்கிட்ட வேணா சொல்லுங்களேன். சொன்ன என்ன அவரா குழந்தை பெற முடியும்? சொல்லுங்க, எங்க அப்பாட்ட போய் சொல்லுங்களேன், நீதான் பெற முடியும். ஆகவே இந்த அழைப்பு உனக்குத்தான் உரியது, நீதான் இதை செய்ய முடியும். அப்ப கர்த்தர் அந்த பெண்ணை தேர்ந்தெடுத்து சொன்னார். அப்ப நான் ஏற்கனவே சொல்வது ஒன்றுதான், கர்த்தருடைய முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் கிடையாது. கர்த்தர் வானத்திலிருந்து பூமியை சந்திக்க வருகிறார். வரும்பொழுது நடக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்கும். அவர் வரும்பொழுது அவருக்கு வழிகளை செவைப்படுத்த, அவருக்கு வேலை செய்ய ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். பாதையை செவைப்படுத்துவதற்கு வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சப்தமா யோவான் ஸ்நானகர் என்பவனை கர்த்தர் அனுப்பி வைத்தார். அவர் வந்து பாதைகளை செவைப்படுத்தினாங்க. இயேசுனார் வருவதற்கு முன்பாக ஒரு பெண்ணுடைய வயிறு தேவைப்பட்டது, கர்ப்பம் தேவைப்பட்டது. அதுலதான் இயேசு குழந்தையாக பிறந்து இந்த உலகத்தில் அவதரிக்க போகிறார். அந்த அழைப்பு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்ப இண்டிவிஜுவலா. ஆனா இந்த இரண்டாவது வருகை காலம் இருக்கு பாருங்க. இயேசுனுடைய முதல் வருகைக்கும் இரண்டாவது வருகைக்கும் என்ன வித்தியாசம்னா, முதல் வருகை என்பது ஒரு சின்ன தேசத்துல, ஒரு சின்ன கிராமத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம். அதனால அந்த முதல் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியவர்கள் கொஞ்ச பேராய் மாத்திரம் இருந்தார்கள். ஒரு மரியாள், ஒரு யோசேப்பு, ஒரு குடும்பம், கொஞ்சம் பேர் இருந்தார்கள். ஒரு யோவான் ஸ்நானகன், ஒரு எலிசபெத், ஒரு சகரியா என்று கொஞ்சம் பேர் கொண்ட ஒரு குழு மாத்திரம் இயேசுனுடைய முதலாவது வருகையில் அவரை வரவேற்க போதுமானவர்களாக இருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருந்தது. எலிசபெத் வயசான அம்மா, உனக்கும் ஒரு கர்ப்பம் இருக்குது, நீ யோவான் ஸ்நானனை பெறப்போகிறாய் என்று சொல்லி அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம், அவளுக்கு ஒரு வேலை. மரியாளுக்கு ஒரு வேலை. அவர்கள் இல்லையே, எனக்கு திருமண வாழ்க்கை இருக்குது, நான் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறேனே, என்ன நடக்கும் தெரியலையே, பயமா இருக்குது, வேண்டாம் ஆண்டவரே என்றெல்லாம் அவர்கள் சொல்ல காத்திருந்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். இயேசு வருவதற்கு முன்னால அந்த வருகை ஒரு குறிப்பிட்ட தேசத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு சின்ன கிராமத்துல ஒரு கொஞ்சம் பேர் மாத்திரம் தெரிகிற வண்ணம் அவருடைய முதல் விசிட் வந்த பொழுது
அவருக்கு வேலை செய்ய கொஞ்சம் பேர் தேவைப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய இரண்டாவது வருகை வரும் பொழுது அகில உலகமும் ஒரே நேரத்தில் அவரை காண்பார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கண்டு அவரை குத்தினவர்களும் கண்டு புலம்புவார்கள் என்று கர்த்தருடைய வேதம். எல்லாரும் பார்ப்பாங்களாம், பகிரங்கமா வர போறாராம். அப்ப இப்போ நடக்கக்கூடிய ஆயத்தம் உலகம் தழுவின ஆயத்தமாக நடக்க வேண்டும். ஒரு தேசத்துக்குள்ளே ஆயத்தம் நடப்பதல்ல. ஒரு வனாந்தரத்திலே ஒருவன் கூப்பிட்டால் போதாது. இவன் வீதிகள் தோறும், தெருக்கள் தோறும், தேசங்கள் தோறும், பட்டினங்கள் தோறும், சபைகள் தோறும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற சப்தத்தை ஒலிக்க பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். அது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அது நடக்கணும். ஒரு காலத்துல அவனுடைய சப்தம் வனாந்தரத்துக்குள்ளே மாத்திரம் கேட்டது. ஏனென்றால் கர்த்தர் அவ்வளவுதான் அந்த கலிலேயாவுக்குள்ளே மாத்திரம் வரப்போகிறார். ஆனால் இன்று கர்த்தருடைய வருகை என்பது அகில உலகமும் காணும்படிக்கு, இன்னும் பிரபலமாக யாருடைய கண்களும் காணும்படிக்கு வருவதற்கு முன்னால ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவைப்படுறாங்க. அப்ப இண்டிவிஜுவலா ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. நீ செய்வதற்கு, நான் செய்வதற்கு, நாம் செய்வதற்கு, உங்கள இருக்கிற குழந்தைகள் செய்வதற்கு, பெரியவர்கள் செய்வதற்கு, வாலிபர்கள் செய்வதற்கு, வயோதிபர்கள் செய்வதற்கு, இண்டிவிஜுவலா ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்குது. அந்த சித்தம் கர்த்தருடைய சித்தம். இதை வெளிப்படுத்தத்தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னிடத்தில் அன்பாயிருந்து என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன். எப்பவுமே ஒரு மனிதன், தேவன் தான் ஒரு மனிதனை டிசைன் பண்ணுகிறார். அவனை வடிவமைக்கிற கர்த்தர் தான். கர்த்தர் தான் டிசைன் பண்ணுகிறார், அவனை உருவாக்குகிறார். ஒருவனை உருவாக்கும் பொழுது ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், இவனை இதுக்காக பயன்படுத்தும் சொல்லி. அப்படிதான் கர்த்தர் வச்சிருப்பார். இல்ல இவன் போய் தண்ணி அடிக்கட்டுமே அப்படின்னு யாராவது படைப்பாரா? இவன் பிக் பாக்கெட் அடிக்கட்டுமே, இவன் குண்டு வைக்கட்டுமே யாரையும் படைக்கல. அவருடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் கர்த்தர் மனிதர்களை படைக்கிறார். அப்ப நம்மை குறித்த கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் தெளிவாய் தெரியணும். அதுல இந்த கடைசி காலம் வரும் பொழுது கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக இப்படிப்பட்ட மரியாள்கள், யோசேப்புகள், யோவான் ஸ்நானகன்கள், எலிசபெத்துகள், சகரியாக்கள் போன்றவர்கள் திரளாய் தேவைப்படுகிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவங்களுக்கு அதை குறித்து தெரியணும். அந்த சித்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ளணும். கர்த்தர் அவரிடத்துல பேச விரும்புகிறார். அப்படியானால் கர்த்தர் யாரிடத்தில் அன்பாய் இருந்து அவரிடத்திலே தம்மை வெளிப்படுத்த போறார் தெரியுமா? மரியாள் இடத்திலே கர்த்தர் பேசின பொழுது அந்த அம்மாள் தான் அதுவரைக்கும் கண்ட கனவுகளை கர்த்தருக்காக கருக்கி கொண்டாள். பரவாயில்ல, என் ஆண்டவர் என்னிடத்தில் வந்தது எதனால் சம்பவித்தது? என் தேவன் என்னை தேர்ந்தெடுத்தது எதனால் சம்பவித்தது? இதோ உம்முடைய அடியே, உம்முடைய அடிமை, உம் சித்தம் நிறைவேறட்டும் என்றாள். நம்ம இந்த வார்த்தையை ரொம்ப சாதாரணமா படிச்சிடறோம். நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு 14 வயது ஒரு வாலிப பெண், அடுத்த வருஷம் கல்யாணம். அந்த அம்மாள் எவ்வளவோ கனவு கண்டு, கற்பனை கண்டு, தன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி எவ்வளவோ பேசி, திடீர்னு இந்த அம்மாளுக்கு அவங்க 2 பேருக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அந்த தேவதூதனுக்கும் அந்த பெண்ணுக்கும் தெரியும், நீ கர்ப்பம் அடைய போகிறாய்ன்னு சொல்லி. எப்படி இருக்கும் பாருங்களேன், என்ன நடக்கும்? நம்ம நாட்டு மாதிரி இல்ல. அந்த நாட்டுல ஒருவன் தப்பா இப்படி கர்ப்பமாகி விட்டால் அல்லது ஏதாவது தவறு நடந்து விட்டால் அவர்களை கல்லெறிந்து கொள்வது வழக்கமாயிருந்தது. அப்படிப்பட்ட பெண்களை வெளியே இழுத்து கொண்டு போய் கல்லெறிந்து கொள்வார்களாம். இயேசுநாதர் இருந்த போது கூட ஒரு பெண்ணை கல்லெறிந்து கொள்வதற்காக விரட்டி கொண்டு வருகிறார்கள். அப்படி வரும்போது இயேசு பார்த்து, உங்களை பாவம் இல்லாத மேல் முதல் கல்லறிட்டு, அது ஒரு பெரிய கொடிய தண்டனை அந்த நாட்டில் இருந்தது. பல பேர் அப்படி கல்லறிந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தவருடைய திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போய்விடும். அடுத்து உன்னுடைய புருஷன் யார், நீ எப்படி கர்ப்பமானு கேட்டா சொல்ல முடியாது, யாரையும் காட்ட முடியாது. முதல்ல தன் வீட்டை ஃபேஸ் பண்ண முடியாது அந்த பொண்ணு. தன்னுடைய தகப்பனுக்கு பதில் சொல்ல முடியாது, தாய்க்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்த போதும் அந்த அம்மாள் ஒரே ஒரு நம்பிக்கை வந்தது, என் தேவன் என்னை சந்திக்க வந்திருக்கிறாரே, என் தேவன் எதிர்பார்க்கிற ஏதோ ஒன்று என்னிடத்தில் இருக்கிறதே, நான் எவ்வளவு பாக்கியம் பெற்றவள் என்று சொல்லி, இதோ உம்முடைய அடிமை, உம் சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொன்னாலாம். 14 வயசுல ஒரு பொண்ணு டிசிஷன் எடுக்கிறா பாருங்க. 14 வயது கொண்ட ஒரு சின்ன பொண்ணு, அவளுடைய டிசிஷன் எவ்வளவு அருமையான ஒரு டிசிஷன் எடுத்தாங்க பாருங்க. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஆண்டவரே நீர் சொல்லும், நான் செய்ய காத்திருக்கிறேன். கர்த்தாவே பேசும், அடியை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். கர்த்தாவே நீ அனுப்பும், அனுப்புகிற எவ்விடத்துக்கும் போக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எழும்புகிற மரியாள்கள் எழும்ப வேண்டும், சாமுவேல்கள் எழும்ப வேண்டும், யோசுவாக்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவரே என்னை அழைப்பு கொடும், அதை வச்சு நான் பல இடத்துல கேட்டு பார்க்கிறேன், நல்லா இருந்தா எடுத்துக்கொள்ளுகிறேன், இல்லாவிட்டால் வேண்டாம் என்று சொல்லுகிற நழுவுகிற மீன்கள் வேண்டவே வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை தேட விரும்புகிறார். இந்த கடைசி காலத்துல அவங்ககிட்ட தான் அந்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறார், அவருடைய வருகையின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறார்.
கடைசியில வருகை காலத்திலே நடைபெற போகிற அவருடைய மர்மங்களை வெளிப்படுத்துகிறார். பூமியிலே சம்பவிக்க போன்றவர்களை வெளிப்படுத்துகிறார். சும்மா போறவன் வர்றவன், அந்த சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கவன், கதவை திறக்கிறவன், சும்மா இடத்துல உட்கார்ந்து தூங்கி வலிச்சிட்டு போறவன், இவங்கிட்ட எல்லாம் கர்த்தர் பேசுகிறது இல்ல. கர்த்தர் எவரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை அறிந்தும் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவங்களுக்கு தான் அந்த விசேஷம், அவங்களுக்கு தான் அந்த காரியம். இந்த பொண்ணை பார்த்து கரெக்டா செலக்ட் பண்ணிருக்கிறார். பாத்தீங்களா? அவள் வாதாடவில்லை, அவள் எதிர்கேள்வி கேட்கவில்லை, அவள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னுடைய கனவுகள் இடிந்து தகர்ந்து போகிறது என்பதை பற்றி கவலைப்படவில்லை. அவள் நான் ஒன்று நினைச்சா அது வேற மாதிரி ஆகுதே சொல்லி அவள் அதை குறித்து யோசிக்கவில்லை. உலகம் என்ன பேசும் பயப்படவில்லை. அவளுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருந்தது, என் தேவன் எதை சொல்லுகிறாரோ அதுதான் சித்தம், அந்த சித்தத்தை செய்வதே என்னுடைய பாக்கியம் என்றாள். தான் மரியா. அப்படிப்பட்ட மனநிலை உங்களுக்குள்ள இருந்தா கர்த்தர் உங்களிடத்திலே பேசுவார். கர்த்தர் யார்கிட்ட பேசுவாராம்? எல்லாத்தையும் பேச மாட்டாராம். எவன் சொன்னா அது கீழ்ப்படிவானோ. கரெக்டா பாருங்க, ஒரே ஆளதான் குறிவைத்து வந்தார்கள், அவளிடத்தில் பேசினார்கள். அவள் அதை தவிர்க்கவில்லை, தடுமாறவில்லை. சரியா அப்ப அதுக்கு முன்னாலேயே அந்த பொண்ணை அப்படியே ஸ்கேன் பண்ணிருக்கிறாங்க. பார்த்து சரியான பக்தி உள்ள, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ள, பயபக்தி உள்ள ஒரு மனுஷி என்று கண்டு தன்னுடைய வார்த்தைகள் இடத்துல வெளிப்படுத்தினாராம். அப்ப கர்த்தர் உங்களை குறித்து இந்த கடைசி காலத்துல இண்டிவிஜுவலா உங்களை குறித்து வைத்திருக்கிற சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமானால், நீங்கள் சித்தங்களை அல்லது வேலைகளை இது நல்லது இது நல்லது இல்லைன்னு சொல்லி நீங்க தேர்ந்தெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. இதோ உங்களுடைய அடிமை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மரியாதை போல தங்களை தாழ்த்துகிறவர்களாக இருக்கணும். அந்த மனப்பக்குவத்தை உங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டால் கர்த்தர் உங்களிடத்துல பேசுறதுல தடையே கிடையாது, எந்த தடையும் கிடையாது. கர்த்தர் பேசுவார். அவளுடைய பரிசுத்தத்தை கண்டு, அவருடைய காரியத்தை கண்டு கர்த்தர் அவரிடத்திலே பேசினார். அடுத்த காரியத்தை பாருங்க. முதல் காரியம் உங்களுடைய இண்டிவிஜுவல் காரியத்தை பற்றி கர்த்தர் பேசுறார். இரண்டாவது, நீங்கள் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களை குறித்து, வேலையை குறித்து, கர்த்தருடைய திட்டத்தை குறித்து கர்த்தர் மனிதனிடத்திலே வெளிப்படுத்துகிறார். மோசே என்ற ஒரு மனிதனிடத்திலே கர்த்தர் பேசினார். மோசேக்கு தெரியாது தான் ஒரு விசேஷமானவர் என்றோ, ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் வரப்போகிறவர் என்றோ, அல்லது நான் பிறப்பதற்கு முன்பாக தேசத்துல முழுசும் ஒரு சட்டம் போடப்பட்டது எனக்காகத்தான் என்றோ, நான் ஒரு தேவனுக்கு வாயாய் நாவாய் இருந்து பேச போகிறவன் என்றோ அவருக்கு எதுவுமே தெரியாது. சாதாரண மனிதன் போல அவர் பிறந்தார். ராஜா அரண்மனையிலே வளர்க்கப்பட்டார். ராஜா மாதிரி ராஜா விட்டு பிள்ளையோடு சாப்பிட்டார், போனார், விளையாடினார். அவர் பாட்டுக்கு பந்தடித்துக் கொண்டிருந்தார், போய் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தார், படித்துக் கொண்டார். அவருக்கு தெரியவே தெரியாது நான் ஒரு தீர்க்கதரிசியா வரப்போகிறேன் என்பது அவருக்கு சுத்தமா தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்திலே கர்த்தர் அவரை அழைத்தார். கர்த்தர் அழைத்து தம்முடைய சித்தத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். இதுதான் உன்னை குறித்த ஒரு திட்டம். நம்ம என்ன செய்யறோம்? இந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதையும், அடிமைத்தனத்தில் இருக்கிற தேசத்தை வெளியே அழைத்து கொண்டு வருகிறோம். நாம் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்கிறோம். நாம் இதுதான் நம்முடைய வேலைன்னு சொன்னார். ஆண்டவரே நீங்க செய்யுங்க, எனக்கு அது முடியாது. அவருக்கு அந்த பலவீனம். சொல்றார் முடியாது. இல்லை இல்ல, நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீ இதை செய்யணும் சொல்லி கர்த்தர் சொன்னார். அவனிடத்தில் அவர் பேச ஆரம்பித்தார். அவன் அந்த வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படி ஆரம்பித்தார். கர்த்தருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு கடந்து போனார். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தாராம். அதனால உண்மையுள்ளவர்கள் யாரோ முதல்ல தாழ்த்தி கர்த்தருடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க தயாரா இருக்கிற ஒரு இடத்துல கர்த்தர் அவர்களை குறித்த இண்டிவிஜுவலா உள்ள சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். எவன் ஒருவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறானோ அவனிடத்திலே கர்த்தர் முகமுகமாய் பேச. எண்ணாம புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்திலே நான் அவனோட பேசுவேன். ஆனால் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஆகவே நான் அவனிடத்தில் மறைபொருளாய் அல்ல முகமுகமாய் பேசுகிறேன். அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சொல்றார். இயேசு விட்டதுல கேட்கிறாங்க, மோசையை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன சொல்லுங்க. ஸ்திரீயின் கர்ப்பத்திலே பிறந்தவர்களிடத்திலே மோசேயை போல கர்த்தரை தரிசித்த ஒரு மனிதன் அவருக்கு முன்னாலும் பிறந்ததில்லை, அவனுக்கு பின்னாலும் பிறந்ததில்லை. நாங்கெல்லாம் தரிசனம் பார்த்திருக்கிறோம். நான் ஆயிரக்கணக்கான முறை கர்த்தருடைய ஆடியபிள் வாய்ஸ் கேட்டிருக்கிறேன், விஷன் பார்த்திருக்கிறேன், இயேசுவை முகமுகமாய் பார்த்திருக்கிறேன், தொட்டு பார்த்திருக்கிறேன், அவரை சரீரத்தை தொட்டு பார்த்திருக்கிறேன், பெரிய புகைக்காடு காட்சிகளை பார்த்து, அக்னிமயமான காட்சிகளை பார்த்து, கூட்ட நடத்தும் பார்த்திருக்கிறேன். பல தீர்க்க தரிசன, பல வார்த்தை, பல காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான முறை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நாங்கள் பார்க்கிற தரிசனம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்று தெரியும். ஒரு தரிசனத்தினுடைய நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம்
ஒரு 1/4 மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரம் அவ்வளவுதான் வரும். ஒரு நீண்ட தரிசனமா இருந்ததுன்னா எவ்வளவு நேரம் வரும்னு கேட்டா, ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தரிசனம் வேணா வரலாம். கர்த்தர் பேசுற நேரம் அவ்வளவுதான் இருக்கும். வருவார், திடீர்னு கொஞ்ச நேரம் அவர் சொல்லுவார். அப்புறம் கரெக்டா வந்து மணியை பாத்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் இருக்கும். அந்த 4 நிமிஷத்துக்குள்ள பேசிட்டு போயிடுவார், அவ்வளவுதான் முடிந்து. அவர் பேசும்போதே பல விஷயங்கள் நமக்கு புரிந்து விடும். அல்லது நம்ம பேசும்போது ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். ஏதோ வந்து தந்தி அடித்த ஸ்டார்ட் இமீடியட்லி அவன் தந்தி அடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி இவர் என் நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கேன், அவ்வளவுதான். அது மாதிரி 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார், அவ்வளவுதான். கர்த்தருடைய சத்தம் கேட்கிறோம். ஆனா மோசேயை கர்த்தர் அழைத்து, மோசே உன்னிடத்தில் நான் பேச வேண்டி இருக்கிறது, மலையின் மேல் ஏறி வா என்று கர்த்தர் அழைத்தார். மலையின் மேலே மோசே ஏறுகிறான். இடி ஒரு பக்கம், மின்னல் ஒரு பக்கம், மேக திரள்கள் இருண்டு வருகிறது. காரிருள் அந்த மலையை முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் தீ பிடிச்சி எரியுது. மலையை நீங்க வந்து இருட்டான நேரத்துல பாத்தீங்கன்னா பயமா இருக்கும். அதுலயும் ஒரு மாதிரி கிளைமேட் மாறி மழை மேகமும் புயலும் மழையுமா இடியுமா விழுந்ததுன்னா ஒரு மலையை நீங்கள் ராத்திரி பார்க்கவே பயமா இருக்கும். அதற்கு நடுவிலே மேலே ஏறிவா என்று ஒரு சத்தம் கேட்குது. பயங்கரமான இடியும் மின்னலும் மலையின் மேலே விழுந்து கொண்டிருக்கிறது. மோசே மாத்திரம் தன்னந்தனியாய் மேலே ஏறி போகிறார். மோசே கீழெல்லாம் ஜனங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நெருப்பு பிடிச்சு எரியுது, இடி விழுது, மின்னல் விழுது. மோசே போனார். மோசே இடத்துல கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். கர்த்தர் தன் பேச்சை முடித்த பொழுது 40 நாள் கடந்து போயிருந்தது. 40 நாள் வித்தவுட் சீஸ், ஒரு சின்ன ஒரு பிரேக் கூட இல்லாம, விளம்பர இடைவேளைகள் இல்லாம இயேசு பேசினார் பேசினார் பேசினார். 40 முழு இரவிலும் பகலிலும் பேசினார். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீ இடத்திலே பிறந்தவர்களிடத்தில் மோசையை போல என்னை முகமுகமாய் தரிசித்தவனும் என் வார்த்தைகளை கேட்டவனும் மோசைக்கு முன்னும் பிறந்ததில்லை, மோசைக்கு பின்னும் பிறந்ததில்லை. 40 நாள் ஒரு ஆளோட பேசி ஒரு ஆளுக்கு வந்து காரியங்களை வெளிப்படுத்தினா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்திருக்க யோசிச்சு பாருங்க. அதை வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஒரு மனுஷனோட சரிசமமா உட்கார்ந்து பேசுறாருன்னா அது எவ்வளவு ஒரு முக்கியமான காரியங்களா இருந்திருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். மோசே ஜனங்களை வஞ்சிக்கிறவன் ஏமாற்றுவன் சொல்கிறீர்களே, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அவன். ஆகவே நான் அவனிடத்தில் மறைபொருளாய் அல்ல, சொப்பனத்தில் அல்ல, முகமுகமாய் பேசுகிறேன். அவன் என் சாயலை காண்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த கடைசி காலத்துல உண்மை உள்ளவர்கள் வேணும் பிரியமானவர்களே. கர்த்தருக்கு உண்மை நிறைந்தவர்கள் வேணும். உன்னுடைய ஊழியத்துல, குடும்பத்துல, உன்னுடைய வார்த்தையில, வாழ்க்கையில உண்மை உள்ளவர் தேவை. மாய்மாலம் உள்ளவர்கள் சீக்கிரமே பிடிபட்டு அழிந்து போவார்கள். கர்த்தர் உண்மை உள்ளவன் ஒருவன் அப்படின்னு சொன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கர்த்தர் அவனிடத்துல பேசுவார், அவனை நம்பி காரியங்களை ஒப்பு கொடுப்பார், அவனிடத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். அப்போ நமக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய நமக்கு மனம் இருந்தால் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருக்கென்று உண்மையாய் உழைக்க நீங்கள் காத்திருந்து உங்களுக்குள்ளே உண்மை இருந்தா கர்த்தர் உங்களிடத்திலே மறைபொருளாய் அல்ல, முகமுகமாய் பேசுவார். மோசே இடத்துல அப்படித்தான் பேசினார். தேவன் செய்ய போகிற திட்டத்தை குறித்து பேசினார். தம் ஜனங்களுக்கு அவர் செய்ய போகிற காரியத்தை குறித்து பேசினார். பெரிய பிரமாணங்களை வெளிப்படுத்தினார். இனி வரக்கூடிய ஒரு பெரிய தேசம், இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரமாண சட்டங்களைத்தான் அவர் வைத்திருக்கிறார்கள். அந்த பிரமாணங்களை குறித்து பேசினார். எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார். நூக்கன் காணர் சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தார். என்னென்ன நடக்கணும் சொல்லி மோசே இடத்துல அத்தனை விஷயங்களையும் பேசினார். அடுத்து கர்த்தர் பேசுற மற்றொரு காரியத்தை பாருங்க. டிசாஸ்டர்ஸ், வருகிற எதிர்பாராத ஆபத்துகள், தேசத்துல நடக்கக்கூடிய ஆபத்துகள், தேசத்துல வரக்கூடிய பொல்லாத கிரியைகள், தேசத்திலே வரக்கூடிய திடுக்கிடும் காரியங்கள், இவைகளை கர்த்தர் தாம் நேசிக்கிற ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். 3வது, யோசேப்பு என்ற ஒரு மனிதன். யோசேப்பு பாத்தீங்கன்னா ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்த ஒரு வீட்டுல. மற்றவர்கள் எல்லாம் வேலைக்கு போனா அவங்க அப்பா அவரை வேலைக்கு அனுப்ப மாட்டார். பாவம், தாயை இழந்தவன் என்று சொல்லி அவன் மேல ஒரு கரிசனம் உண்டு. அவருக்கு வந்து பல வர்ணத்தில் அங்கி தைத்து அவரை வைத்து நல்லா வீட்டுல வைத்து வளர்த்து கொண்டிருந்தார். அவர் நல்லா ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். கர்த்தர் யோசேப்பிடத்திலே பேசினார். யோசேப்பிடத்துல என்ன பேசினார்னா, யோசேப் சின்ன பையன், அவருக்கு எகிப்து எங்க இருக்குன்னே தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஆனா யோசேப்புக்கு கர்த்தர் என்ன பேசினார்னா, இனி தேசத்தில் உலகத்தில் நடக்கக்கூடிய பயங்கரத்தை குறித்து பேசினார். ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது, ஒருத்தன் தப்பிக்க முடியாது. இந்த வரக்கூடிய பயங்கரத்துல நீ என்ன செய்ய போகிறாய், உன்னை குறித்து நான் என்ன சித்தம் வைத்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தினார். இனி வர்ற காலம் பயங்கரங்களின் காலம். பயங்கரங்களின் காலத்துல நீங்கள் செய்வதற்கும் உங்கள் திருச்சபை செய்வதற்கும் வேலைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசேப்புக்கு கர்த்தர் அந்த வார்த்தைகளை சொல்லி அவனை அதற்கென்று ஆயத்தப்படுத்தாமல் வைத்திருந்தால் வந்த ஒரு பெரிய பஞ்ச காலத்துல
எல்லா ஜனங்களும் அழிந்து போயிருப்பாங்க. இஸ்ரவேல் என்ற வம்சமே பூண்டற்று போயிருந்திருக்கும். யோசேப்பை கர்த்தர் அதற்கென்று தேர்ந்தெடுக்கிறார். பாருங்க, அங்க வந்து தேர்ந்தெடுக்கிறார். அப்ப இவனை கொண்டு வந்து ஒரு பெரிய ஆஸ்தானத்திலே, ஒரு ராஜ சிங்காசனத்திலே, ஒரு அரண்மனையில ஒரு பெரிய தீர்க்கதரிசியா, ஒரு பெரிய மனிதனா, ஆபீசரா உட்கார வைக்கிற அளவிற்கு இவர் என்ன பெரிய படிப்பாளியா அல்லது பெரிய வீரரா? ஒண்ணுமே இல்ல. குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தவர் அவர். ஏதோ அவங்க அப்பா கூட வந்து சேர்ந்துட்டு கையை பிடிச்சிட்டு அப்படி ஒண்ணு ஒரு செல்ல பிள்ளையா இருந்தவர். அவரிடத்துல கர்த்தர் உட்கார்ந்து பேசுறாரு. பாருங்க என்ன பேசுறாராம். இனி தேசத்திலே நடக்கக்கூடிய பயங்கரத்தையும் பயங்கரத்தில் தடுத்து காத்துக்கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும் கர்த்தர் பேசுறார். கடைசி காலத்துல அப்படித்தான். அங்க ஒரே ஒரு நாட்டுல பயங்கரம் நடந்தது. ஒரே ஒரு யோசேப்பிடத்திலே கர்த்தர் பேசினார். கடைசி காலம் என்பது பயங்கரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட போகிற காலம். எங்க பார்த்தாலும் பயங்கரம். ஒரு பக்கம் தீவிரவாதம், ஒரு பக்கம் பஞ்சம், ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் மர்ம நோய்கள், ஒரு பக்கம் எல்லா விதமான யுத்தங்கள். எங்க பார்த்தாலும் என்ன வேணாலும் நடக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் நட்சத்திரங்கள் அத்திக்காய்கள் போல பொலவென்று உதிர்ந்து விழுந்து போம். பூமியில் குடியிருக்கிற ஜனங்களுக்கு திகைப்பும் தவிப்பும் தத்தளிப்பும் உண்டாகும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு திட்டம் கர்த்தர் வைத்திருப்பார்லவா? ஒரு பயங்கரம் வருகிறதுன்னு சொன்னவனே அதுல இருந்து ஜனங்களை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்பவில்லையா? அதை ஆயத்தப்படுத்தினார்ல. அப்ப நம்மை இனி வருகிற பயங்கரங்களில் எதை வந்து தடுத்து காத்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறார்? எங்க சபைக்கு என்ன வேலை? அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். கடைசி கால சபை என்பது கைதட்டி பாட்டு பாடிட்டு தூசை தட்டிட்டு வீட்டுக்கு போறதுக்கான சபை அல்ல. சபைக்கு ஒரு வேலை இருக்கிறது. உங்கள் கடைசி கால கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. கடைசி கால கிறிஸ்தவனுக்கு ஒரு வேலை இருக்கிறது. கடைசி காலத்துல எல்லாம் வந்து கர்ப்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காலம். கர்த்தர் அதைத்தான் சொல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிறணும். கடைசி காலத்துல பயங்கரங்கள் நடக்கும் பொழுது இந்த காரியங்களிலே சபை என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம நினைத்துக் கொள்வோம். சபை என்றால் டிராக்ஸ் கொடுத்தால் போதும், சுவிசேஷம் அறிவித்தால் போதும். அதெல்லாம் அறிவிச்சு முடிச்சாச்சு. இல்ல, புதிய ஏற்பாட்டு பைபிள்ல போட்டிருக்கேன். புதிய ஏற்பாட்டு பைபிள்ல அப்போஸ்தலர் புத்தகத்துல போட்டிருக்கிற பைபிள்ல முதல்ல இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகை சம்பவித்து ரட்சிப்பு என்பது ஜனங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய காரியம். சபைக்கு அந்த வேலையை கர்த்தர் கொடுத்தார். இப்போ சபைக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது. தன் ஜனங்களை காக்க வேண்டும். ஜனங்களுக்கு இனிமேல் வரி செய்து கொடுக்க வேண்டும். இனி எங்க பார்த்தாலும் காரியங்கள் நடக்க போகுது. இந்த நேரத்தில் கைதட்டி ஆர்ப்பரித்து ஆடி பாடுவோம். நான் பேச நீங்கள் எழுத நான் பேச நம்ம ரெண்டு பேரும் வாங்க, நம்ம இப்படியே வந்து இப்படி ஒரு ஃபெல்லோஷிப்பா உட்கார்ந்து கொண்டே இருப்போம் என்று உட்கார்ந்து இருப்பதற்காக கர்த்தர் சபைகளை வைக்கவில்லை. அப்படிப்பட்ட சபைகள் கர்த்தருக்கு கடைசி காலத்தில் தேவையும் இல்லை. அவைகள் இயங்கணும், எழும்பணும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். கடைசி காலத்தில் கர்த்தர் வருவதற்கு முன்பாக பாதைகளை சபைப்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு சர்ச்சுக்கும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கும் கர்த்தர் ஒவ்வொரு வேலைகளை வைத்திருக்கிறார். யோசேப்புக்கு ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருந்தார். யோசேப்பு தேசம் முழுவதும் அழிந்து விட போகிறது. ஒரு பெரிய பயங்கரம் எகிப்தை தாக்க போகிறது, இஸ்ரவேலை தாக்க போகிறது, வானம் அடைபட போகிறது, 7 வருஷம் மழை இல்லாம போக போகுது. என்கிட்டயே ஆண்டவர் சொல்றேன், நீதான் தகுதியானவன், நான் உன்னிடத்தில் பேச வேண்டும், வா என்று கர்த்தர் அவனை அழைத்தார். அவனோடு பேசினார். அவன் ஆயத்தப்பட்டான், தன் உண்மையை காத்துக்கொண்டான். கர்த்தர் தன்னுடைய சித்தம் நிறைவேறுகிற அளவுக்கும் அவன் பொறுமையா இருந்தான். கர்த்தர் அவனோடு பேசினார், இஸ்ரவேலை ரட்சித்தார். அல்லேலூயா. அதே மாதிரிதான் கடைசி காலத்துல அங்கங்க பயங்கரங்கள் வரப்போதே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காக்க மனிதர்களை ஏற்படுத்துவாரே, சபை ஏற்படுத்துவாரே. உனக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறாரு? உங்க சபைக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? கர்த்தர் சொல்றார், அம்மா இதெல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்குத்தான், உன்னில் நான் அன்பாயிருந்து என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பது என்பது சும்மா வந்து இப்படி பரலோகத்தை பாரு, தரிசனத்தை பாரு, இங்க பாரு, அங்க பாரு, நான் பார்த்தேன் நல்லா இருந்தது. அதே மாதிரி அதுல இயேசுநாதர் பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்காக கர்த்தர் கூட்டி போய் காமிக்கிறார். நம்ம ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட கேட்டார், தம்பி நீங்க உங்களுக்கு இயேசுநாதர் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை பாத்தீங்களா, கிரீடத்தை அப்படின்னு கேட்டார். கிரீடம் வேற வச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன். உனக்கு உன்னுடைய ஊழியத்துக்குன்னு கர்த்தர் ஒரு கிரீடம் வச்சிருக்கிறாரே பாத்தியா அப்படின்னு கேட்டா. பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா. பார்க்கலையே அப்படின்னு சொன்னேன். நான் பார்க்கணும், அதை காட்டுங்க அப்படின்னு கேட்கணும். அதுல எத்தனை முத்து இருந்துச்சுன்னு பாத்தியா? பார்க்கலையே அப்படின்னு கேட்டேன். அவர் மறுபடியும் சொன்ன, பார்க்கணும்பா, பார்த்து எத்தனை முத்து இருந்தது, நம்ம என்ன வேலை செஞ்சோம், பரலோகத்துக்கு போனா அதெல்லாம் பார்க்கணும், காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு காட்டணும். நான் சொன்னேன், அதெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் அது தெரியாம என்ன ஊழியம், நமக்கு என்ன அழைப்பு இருக்கிறது அப்படிலாம் தெரியும். அது வந்து கர்த்தர் நமக்கு என்ன கூலி கொடுக்க போறாருன்னு தெரியாமலாம் நம்ம ஊழியம் செய்யலாமா? அதெல்லாம் பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் வேலை செய்வது அவர்கள் எனக்கு கொடுக்க போகிற கிரீடத்திற்காக இல்லை,
எனக்கு அவர் ஏற்கனவே உயிர் கொடுத்துட்டாரு. நான் செத்து போயிருக்க வேண்டிய ஆளு. அவர் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி காட்டத்தான் நான் இதுவரைக்கும் ஊழியம் செய்கிறேன். நான் இன்னும் என் கூலியை பெறுகிற ஊழியத்துக்குள்ள இன்னும் நான் போகல அப்படின்னு சொன்னேன். என் வாழ்க்கையில எனக்கு 7 ஜென்மம் இருந்தா கூட கர்த்தர் எனக்கு செய்த கிருபை பாராட்டினதற்கு நான் செஞ்சாலே மாளாது. அப்படி இருக்கும்போது எனக்கு கிரீடத்தை காட்டுங்கன்னு போய் கேட்க முடியுமா? இல்ல கிரீடம் இருக்குமே அப்படின்னு சொன்ன, இருக்கட்டும், எனக்கு அது பத்தி கவலை இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று, நான் வனாந்திரத்திலே அலைந்த பொழுது, குடிகாரனா தெரிஞ்ச பொழுது, யாராலும் நேசிக்கப்படாதவனா இருந்த பொழுது, நான் துரத்துண்ட பொழுது, அலைந்த பொழுது, ஒருவரும் என்னை நினைக்காத பொழுது இயேசு என்னை நினைத்தார். இயேசு என்னை பெயர் சொல்லி அழைத்தார். நான் கூட்டத்துல வெளியே போய் குடிச்சிட்டு போய் உட்கார்ந்திருந்த பொழுது இயேசுவின் கண் பார்வை, அத்தனை பேர் இங்க பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, அத்தனை பேர் இங்க தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி வேப்ப மரத்துல சாஞ்சு சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்த என்னை கர்த்தர் பார்த்தார். அந்த ஒரு அன்புக்கும் ஒரு நன்றியை காட்டவும் தான் நான் இன்னைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் ஒழிய, அவர் எனக்கு பரலோகம் கொடுப்பாருங்கிற ஆசையில கூட நான் ஊழியம் செய்யல. அவர் எனக்கு கிரீடம் கொடுப்பாருன்னு, அவர் எனக்கு செஞ்ச கடனையே நான் இன்னும் முடிக்க முடியாமல் இருக்கிறேன் ஐயான்னு சொன்னேன். அவர் என்ன சொன்ன தெரியுமா? நீங்க பிரசங்கியார்ல, என்ன வேண்டுமானா பேசுவீங்க, அவங்க எல்லாம் வாயை கொடுத்த மாட்டு தப்பிக்க முடியுமாப்பா அப்படின்னு சொன்னார். உண்மையிலே நான் சொல்லுறேன், எனக்கு அவர் கிரீடம் கொடுக்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. அது கொடுத்தா வாங்கிடுவோம். கொடுக்கறத பத்தி எல்லாம் எனக்கு ஆசை இல்லை. எனக்கு பரலோகத்துக்கு போகணும் கூட ஆசை இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், என்னை நேசித்து எனக்கு உயிர் கொடுத்தாரே அவருக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும். அது ஒண்ணுதான் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ நான் அதற்காக காத்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? இனி நான் ஏதாவது பாக்கி இருக்குதா? இன்னும் நான் ஏதாவது செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களா? நான் பாட்டுக்கு எதையாவது செய்யக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய நான் காத்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஜெபம், இதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான் என்னுடைய வேண்டுதல், இதுதான் என்னுடைய விண்ணப்பம். அப்போ ஆண்டவர் இந்த கடைசி காலங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை வச்சிருக்கிறார். ஒரு வேலை வச்சு அதற்காக கர்த்தர் தம் மனிதர்களை வேறு பிரித்து அழைக்கிறார். கர்த்தர் நமக்கு என்று யோசேப்பை கர்த்தர் அழைத்தார். யோசேப்பு நினைத்தான், ஆண்டவரே எனக்கு நான் இந்த கூடாரத்தை விட்டு வெளியே கூட போனதில்லை, ஆண்டவரே எனக்கு போய் இவ்வளவு பெரிய ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறீரே, சிங்காசனத்திலே போய் நான் வீற்றிருக்கிற மாதிரி, என் சகோதரர்கள் எல்லாம் என் காலில் வந்து விழுகிற மாதிரி ஒரு பெரிய திட்டத்தை எனக்கு காண்பிக்கிறீர் ஆண்டவரே. நான் அந்த கூடாரத்தை விட்டு வெளியே போனதில்லையே. என் சகோதரர்கள் தான் ஆடு மேய்க்க போறாங்க, அவங்க தான் வேலை செஞ்சுட்டு வராங்க, நான் சின்ன பையன் வீட்டுல தானே இருக்கிறேன் என்று சொல்லி யோசேப்பு நினைத்தார். நீ போக மாட்டப்பா, நீ ஒப்பு கொடு, நான் உன்னை கொண்டு போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதே மாதிரி ஒரு ஒப்பு கொடுத்த மாத்திரத்துல இவரை கர்த்தர் அழைத்து கொண்டு போனார். சகோதரர்கள் பிடித்தவனை குழியிலே போட்டாங்க. மீதியான் வியாபாரிகள் வந்தாங்க. கரெக்டா எந்த தேசத்துல போகணுமோ அந்த தேசத்துல கொண்டு அவனை விற்று போட்டார்கள். அல்லேலூயா. ஏன் வேற நாட்டுல வித்தா என்ன? எந்த நாட்டில் அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ கர்த்தர் அங்கே கொண்டு போய் சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். அங்கே போன உடனே ஒரு வீட்டுல வேலைக்கு சேர்ந்தார் அவர் அங்கே. ஆனால் வீட்டில் அவர் அதிகாரி வைப்பது கர்த்தருடைய நோக்கம், அவன் இந்த தேசத்துக்கே அதிகாரி வைப்பது கர்த்தருடைய நோக்கம். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரியா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு வீட்டுல கொண்டு போய் வேலைக்கு வச்சாரு. வேலையில தன்னுடைய உண்மையை காண்பித்தான், உத்தமத்தனமாய் நடந்து கொண்டான், தேவனுக்கும் தன் எஜமானுக்கும் சரியாய் சமமாய் நடந்து கொண்டான், எல்லாவற்றிலும் உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக நடந்து கொண்டான். கர்த்தர் பார்த்தார், ஐயோ இவன் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல, இவன் தன் உண்மையை நிறைவேற்றி விட்டான். ஆனா இவனோ பாவம், கூடாரத்தை விட்டு கூட வெளியே போக அறியாதவன், இவனை எப்படியாவது மறுபடியும் ராஜ அரண்மனைக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி போத்திபாரின் மனைவியினுடைய இருதயத்தை ஏவி இவனை மறுபடியும் சிறையிலே கொண்டு வந்து போட்டாங்க. சிறையிலே இருந்த ஆள் உள்ளே சிறையிலே அவனுக்கு ஒரு ஸ்தானம் உயர்த்தப்பட்டது. அவனை நல்லா வச்சுட்டாங்க எல்லாரும், நல்ல சிறையில. ஏன்னா பார்த்தோன்னே அவன் வித்தியாசமாய் தோன்றினான், எல்லாரையும் நேசித்தான், எல்லாருக்கும் நல்ல ஓடி ஓடி வேலை செய்தான். கர்த்தர் அவனுடைய உண்மையை கவனித்துக் கொண்டே இருந்தார். அவருடைய நிலையை கர்த்தர் உயர்த்த சித்தம் வைத்தார். அவன் இருக்க வேண்டிய இடம் எங்கேயோ எகிப்து அரண்மனை. சரியான நேரத்தில் அவன் அரண்மனை கொண்டு வந்தார். ராஜா கடைசியில தன்னுடைய ஆசனத்தை விட்டு எழும்பி சொன்னான், இந்த சீட்ல மாத்திரம்தான் நான் ராஜா, மற்றபடி நீதான் இந்த தேசத்துக்கு ராஜா என்று சொல்லி தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கிளச்சி அவருடைய கைகளில் போட்டு விட்டான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. யோசேப்புக்குள்ள இருந்து ஒன்னே ஒண்ணுதான், என் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார், என் தேவனுக்கு முன்பாக அவரின் கைகளில் கொடுத்த எல்லாவற்றிலும் நான் உண்மையாய் நடக்க வேண்டும். அப்ப கர்த்தர் கடைசி காலங்கள்ல ஒரு பெரிய ஜன கூட்டத்தை, இஸ்ரவேலர்களை, யூதர்களை, தன்னுடைய 12 கோத்திரத்தாரையும் உயிரோட காக்கும்படிக்கு கர்த்தர் ஒருவனை தேர்ந்தெடுத்தார். இனி வருகிற கடைசி காலத்தில் இது மாதிரி பயங்கரங்கள் வருமே. பல நூறு கிறிஸ்தவ குடும்பங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான பல காரியங்கள் நடக்குமே. அந்த நேரத்திலே சபை தன்னுடைய கடமையை நிறைவேற்றும்படிக்கு இந்த கடைசி கால பயங்கரங்களில உங்கள் சபைக்கு கர்த்தர் என்ன வேலை கொடுத்திருக்கிறார்? உங்க குடும்பத்துக்கு கர்த்தர் என்ன வேலை கொடுத்திருக்கிறார்? யோசேப்பு, கர்த்தர் உனக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறார்? அதை பேசணுமா? கர்த்தர் சொல்றார், நான் உன்னில் அன்பாயிருந்து உனக்கு இவைகளை வெளிப்படுத்த வேண்டும், அதுதான் உனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். சும்மா உட்கார்ந்து கதை பேசுறதுக்கா?
ஆண்டவரே இந்த உலகத்தை எப்படி படைத்தீர்க்கோ வா சொல்றேன், ஒரு நாள் காலையிலே இருட்டா இதுக்கா இல்ல, இனி என்ன நடக்க போகுது, இனிமே இருட்டா போதே உலகம், அதை பத்தி சொல்றதுக்கு வர்றார் கர்த்தர். அதற்கு தான் பேச வருகிறார். தானியேல் உடைய காலத்திலே கர்த்தர் பேசினார். தேசத்துக்கு இனிமேல் என்ன நடக்கும் என்பதை குறித்து பேசினார். யோவான் ஸ்நானகனிடத்திலே கர்த்தர் பேசினார். சொல்லு ஜனங்களிடத்திலே இதை சொல்லு. அவைகள் எல்லாம் கர்த்தர் முத்திரைகள் போட்டு வைத்திருந்தார். எல்லாவற்றையும் எவ்வளவு தரிசனங்கள், எவ்வளவு வெளிப்பாடுகள் வச்சிருந்தார். ஆனா வெளிப்படுத்த விசேஷத்துல பாத்தீங்கன்னா கடைசி காலங்கள்ல முத்திரைகள் பிரிக்கப்படுகிற காலம். அவர் முதலாம் முத்திரை உடைத்த பொழுது, இரண்டாம் முத்திரை உடைத்த பொழுது, முத்திரைன்னா என்னது? சீலு. எல்லாத்தையும் அவர் பல தரிசனங்கள், அவருடைய திட்டம், உலகத்தை குறித்த திட்டம், அவருடைய சித்தம் எல்லாவற்றையும் எழுதி வேதத்தில் எழுதி அதை படிச்சாலும் புரிய முடியாத அளவுக்கு ஒரு முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். அதை ஆனா இது என்ன காலம் தெரியுமா? கடைசி காலம் என்பது முத்திரைகள் உடைக்கப்படுகிற காலம். அல்லேலூயா. முத்திரை உடைக்கப்படுதுன்னா கர்த்தருடைய வார்த்தைகளின் ரகசியங்கள் வெளிப்படுத்த போற காலம். இந்த ரகசியங்களை கர்த்தர் உங்களிடத்துல பேசணுமா? தான் வெளிப்படுத்த போற ரகசியங்களின் விளக்கத்தை, ரகசியத்தை யோவானிடத்திலே பேசிவிட்டார். ரகசியத்தின் விளக்கங்களை அவர் கடைசி தலைமுறையிலே முத்திரை உடைக்கப்படுகிற காலத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சபைகளுக்கு அவர் பேச வேண்டுமாம். கிறிஸ்தவரிடத்திலே பேச வேண்டுமாம், உன்னிடத்திலே பேச வேண்டுமாம், என்னிடத்திலே பேச வேண்டுமாம், உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் பேச வேண்டுமாம். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் அன்பாயிருந்து என்னை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். யார் யார் ஆயத்தமா இருக்கிறோம்? நமக்கு அதுக்கு நேரம் இருக்கிறதா? கர்த்தருடைய முத்திரை உடைக்கப்படும் பொழுது, கர்த்தர் தேவனுடைய முத்திரை உடைக்கப்படுவதாக வேதத்தில் காட்டுதே. அது என்ன முத்திரை உடைக்கிறதா? சும்மா சீல் அப்படி உடைக்கிறதா? இல்ல. கர்த்தர் தான் இதுவரைக்கும் மறைத்து வைத்திருந்த ரகசிய திட்டங்களை, நிறைவேற போகிற காரியங்களை இப்ப வெளியரங்கமாக்க போகிற நேரம். முதல் முத்திரை உடைக்கப்படும் பொழுது சபை துளிர்த்தெழ வேண்டும். அந்த உடைக்கப்பட்ட முத்திரையை கர்த்தர் உங்களுக்கு உடைத்து காண்பிக்க வேண்டும். ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட போற காலம் இந்த கடைசி காலம். இனிமேல் ரகசியங்களுக்கு வேலை இல்லை. உலகம் தன்னுடைய கடைசி சுற்றிலே வந்து விட்டது. உலகத்தினுடைய தன்மைகள் முடிவுக்கு வரப்போகிறது. வேதம் சொன்ன காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம், லூக்கா 21வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனிமே யாருக்காக ரகசியம் வைக்க போறாங்க? ரகசியங்கள் எல்லாம் உடைக்கப்பட போகிற காலம். அந்த ரகசியங்கள் உடைக்கப்படுகிறே உங்க சபைக்கு, உங்க குடும்பத்துக்கு அல்லது உனக்கு பங்கு இருக்குதா? கர்த்தர் உன்னை அழைத்து பார், இவைகளை பார், இதுதான் இந்த ரகசியத்தின் அர்த்தம் என்று சொல்லி அனுப்பி, போ, நான் உன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் இந்த ரகசியத்தின் மேன்மையை ஜனங்களுக்கு சொல் என்று சொல்லி உன்னை நம்பி கர்த்தர் அந்த முத்திரை உடைக்கிற அனுபவத்தில் உன்னை அழைச்சு வருவாரா? முத்திரை உடைக்க போற காலமா இருக்குதே. சபையில் இன்னும் அதே பாட்டு தானா? அதே கைதட்டு தானா? அதே டான்ஸ் தானா? அதே கைகுலுக்கல் தானா? அதே கிறிஸ்துமஸ் தானா? அதோட வீட்டுக்கு போறதானா? இல்ல. சபையினுடைய தன்மைகள், சபையினுடைய வேலைகள், சபையினுடைய கடமைகள் கடைசி காலங்களில் மாறிக்கொண்டிருக்கிறது. உன் சபையிலே கர்த்தருடைய முத்திரை அங்கே விலக்கப்படுகிற, திறக்கப்படுகிற சபையா இல்லாவிட்டால் அது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு சபை இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமா பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை தம்முடைய பிள்ளைகளிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னில் அன்பாயிருந்து என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன் சொல்றார். இதை இழந்தோம், விட்டோம், பெறலன்னு போனோம், அவ்வளவுதான். என்ன நடக்கும்? என்ன நடக்கும் என்ற கேள்விக்கு என்னுடைய ஒரே ஒரு பதில் நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன வேண்டுமானாலும் நடக்கும். அழுகிறவர்களின் கூட்டத்திலே ஒருவேளை நம்முடைய நாட்கள் நியமிக்கப்படும். பதறுகிறவர்களின் ஓட்டத்திலே நம்முடைய ஓட்டம் ஒருவேளை கலந்து கொள்ளும். கதறுகிறவருடைய சத்தத்திலே நம்முடைய சத்தம் ஒருவேளை இணைக்கப்பட்டு விடும். என்ன வேண்டுமானாலும் நடக்கும். இது கடைசி காலம், கர்த்தருடைய வருகை காலம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செய்தி இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியம் இருக்குது, ஒவ்வொரு சபைக்கும், ஒவ்வொரு குழுவுக்கும், ஒவ்வொரு கூட்டத்துக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலை அந்த கர்த்தர் நிர்ணயிக்கிற வேலையா இருக்கணும். நீங்களா பார்த்து எடுத்து போட்டு சும்மா தானே இருக்கிறோம், வாங்க போய் சொல்லிட்டு வருவோம், சும்மா தானே இருக்கிறோம், ஒரு கன்வென்ஷன் போடுவோமா, ஒரு கூட்டம் நடத்துவோம், இது இல்ல. கடைசி காலத்துல கர்த்தர் பேசணுமா? நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு கர்த்தர் சொல்லணுமா? எந்த காலத்துல எதை செய்ய வேண்டுமோ அந்த காலத்தில் அதை செய்யணும். சபை செய்வதற்கான புதிய கடமைகள், புதிய வேலைகள், புதிய பணிகள் திட்டமிடப்பட்டாச்சு பரலோகத்துல. இந்த புதிய கடமைக்கான காலங்கள் வந்துவிட்டது. இப்போ கர்த்தர் அதை குறித்து தான் இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் அதிகமா. சபையினுடைய வேலை என்பது நீங்க சும்மா படிச்சுட்டு அப்போ இந்த மாதிரி அது இல்ல. எல்லா இடத்துலயும் போய் சுவிசேஷம் சொல்லுவோம், டிராக்ஸ் அடிப்போம், வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவோம், அல்லது ஸ்லைடு போடுவோம், இப்படி இது இல்ல. அதெல்லாம் முடிஞ்சு. இப்ப சபைக்கு வேற வேலைகள் வைத்திருக்கிறார் கர்த்தர். கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே சபைகளுடைய பங்கு, பங்களிப்பு, ஊழியம், வேலை என்பது வேறா இருக்கிறது.
முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு முதல்ல இயேசு வந்த செய்தி ஒரு சின்ன கூட்டத்துக்கு தான் தெரியும். அந்த சபைக்கு உடனே அந்த ஊழியத்தை வேலையை கொடுத்து, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் இவைகளை எல்லா ஜாதிகளுக்கும் சொல்லுங்கன்னு சொல்ற கடமையை கொடுத்தா. கடைசி காலத்துல இன்னும் அதேதான். கடைசி காலத்துல வேற புதிய கடமைகள், புதிய காரியங்கள் வருகிறது. அதை கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர்தான் சொல்றார், நான் உன்னில் அன்பாய் இருந்தால் எனக்கு உன்னை வெளிப்படுத்துவேன். நான் உன்கிட்ட பேசணும், நான் உன்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி காரியங்களுக்கு நான் உன்னை பயன்படுத்துவேன்னு சொல்லணும். நீ அதை கேட்கணும், கீழ்ப்படியணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மரியாளை போல மனம் இருந்தால் கர்த்தர் உன்னிடத்திலே பேசுவார். யோசேப்பு போல ஒரு குணம் இருந்தால் கர்த்தர் இனி வருகிற ஆபத்துகளில் இருந்து தப்பிக்க வேண்டிய வழிமுறைகளை உனக்கு கற்பித்து கொடுத்து, உன்னை மாத்திரம் அல்ல, உன்னை சார்ந்த ஒரு பெரிய கூட்டத்தை விடுவிக்கக்கூடிய பணியை சபையே உன் கைகளிலே கர்த்தர் கொடுப்பார். மோசையை போல சபையே உனக்கு உண்மை இருந்தால் கர்த்தராகிய தேவன் தம்மை முகமுகமாய் வெளிப்படுத்தி நீ தம்முடைய ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உனக்கு அவர் வகுத்து சொல்லுவார். கர்த்தராகிய தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த எப்பொழுதும் ஆவலாய் காத்திருக்கிறார். அதை பெற நீங்கள் தகுதியா இருக்கிறீங்களா? நீங்க அவரை நேசிச்சா அவர் உங்களை நேசிப்பார். நீங்கள் உண்மையா நடந்து கொண்டால் கர்த்தர் உங்களிடத்திலே தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். இந்த வருஷம் எப்படியோ போயிருச்சு. சாத்தான் ஒருவேளை நம்முடைய மனசுல நிர்விசாரம் என்கிற தீயை மூட்டி விடுவான். ஏன்னா இவன் பாட்டுக்கு போய் ஜெபம் பண்ணி கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றன்னு போய் இப்ப நிறைவேற்ற ஆரம்பிச்சு கடைசியில் நமக்கே எதிரியா வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனங்களை அப்படியே குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி ஒரு குளிர்கால உறக்க நிலை அப்படியே இருக்கும். அப்படியே பார்த்தா கண்ணை கட்டி விட்ட மாதிரி தெரியும். நான் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணேன், கேட்ட மாதிரி இருக்கு, கேட்காத மாதிரி இருக்கு, அப்படி இருக்கும். போன வாரமா கூட நடந்து, ஆமா அந்த மாதிரி இருக்கு, வராத மாதிரி இருக்கு, அப்படி போகும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இப்போ உங்களை அவமானப்படுத்த விரும்பல. நான் சொல்லணும்னு நினைச்சா நிறைய காரியம் சொல்லலாம். போன மாசம் என்ன பிரசங்கன்னு கேட்டா நீங்க பல பேர் தலையை தான் சொல்லுவீங்க. அது கேட்ட மாதிரி இருக்கு, கேட்காத மாதிரி இருக்கும். இங்கதான் நடந்தா அங்க நடந்தான்னு இருக்கும். அப்படியான்னு சொல்லி புதுசா இருக்கும். அப்படி ஒரு குளிர்கால உறக்கம். சில மிருகங்கள் பாத்தீங்கன்னா குளிர்காலம் வந்துச்சுன்னா எந்திரிக்க அப்படியே தூங்கிட்டே இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு வெயில் வந்த அப்புறம் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் எந்திரிக்கும். அது மாதிரி ஒரு குளிர்கால உலக்கம், ஒரு நிர்விசாரம், இவைகளெல்லாம் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். அவர்களுக்கு நம்ம சொல்லுவது புரியாது, அதை ஏற்றுக்கொள்ள பலன் இருக்காது. கடைசி காலத்திலே குத்தினவர்களும் கண்டு புலம்புகிற காலம் என்று ஒரு காலம் வரும். அப்பதான் ஐயோ நான் இவ்வளவு காலத்தை இதெல்லாம் வீணாக்கிட்டேனே சொல்லி ஓடுவார்கள். அது மாதிரியான நேரம் வரும்போது அந்த 5 கன்னிகைகள் ஓடி போய் கதவு அடைச்ச போது தட்டினாங்களாம். இப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லுது, வானம் திறந்திருக்கிற காலம். இப்போ நீங்க உங்களை இந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம். வானம் தன்னை அடைத்துக் கொள்ளுகிற ஒரு காலம் வரும். வானம் அடைச்சிருச்சுன்னா அப்புறம் நீ போய் கதவை தட்டினாலும் திறக்காது. மணவாளனே, நாங்கள் எவ்வளவு தூரம் அலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறோம், எங்கள் கைகளில் இருக்கிற விளக்குகள் எண்ணெய் இல்லையே என்று இல்லையேன்னு சொல்லி நீங்க போய் கதவை தட்டினா அந்த கதவுகள் திறக்கப்படாது. இது சரியான நேரம், சரியான காலம். இந்த வருஷத்துல ஒருவேளை கர்த்தர் பேசலன்னா பரவாயில்ல, இப்போ நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தினா கர்த்தர் உங்களை குறித்த காரியங்களை உங்களிடத்தில் வெளிப்படுத்தவும் பேசவும் அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நம்ம இதை இழந்துடக்கூடாது. கர்த்தருடைய வருகை சமீபம். நம்முடைய கடமைகளை உணர்ந்து காரியங்களை நிறைவேற்ற நீங்கள் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் எளிய ஊழியக்காரன், என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டேன், நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். இனி இந்த விஷயத்திலே உங்களுக்கும் கர்த்தருக்கு இடையில தான் ஒழிய என்னை கேட்காதீங்க. நீ சொன்னியாலாம் கேட்கக்கூடாது. நியாய திருப்பியே திருப்பி நின்று கடைசியா சொல்லக்கூடாது. அந்த ஆள் சொல்லவே இல்லைங்க எனக்கு சொல்லக்கூடாது.